ஹலோ எவ்ரிஒன், வணக்கம். நான் உங்க மலர், ஸ்கோர்க்ளெவர்லேருந்து உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்ச் 11, 2026க்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக பார்க்க போகிறோம். எங்களோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ண மறக்காதீங்க. அங்க இந்த எடிட்டோரியலோட இன்னும் டீடைல்ட் பிரேக் டவுன் பிளஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ்லேருந்து எடுத்த இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட ப்ரீமியம் PDF நம்ம ஸ்கோர்க்ளெவர் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க. பிகினர்ஸ் இப்படி பண்ணா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பாப்பீங்க. சரி, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போகலாம். இந்த எடிட்டோரியலோட டைட்டில் கேட்ச் தெம் யங் ஆன் ஓவர்வெயிட் ஆர் ஒபீஸ் சில்ட்ரன் இன் இந்தியா. கேட்ச் தெம் யங், அதாவது சின்ன வயசுலேயே அவங்கள பிடிங்க. இது இந்தியால அதிக எடை அல்லது பருமனான குழந்தைகளை பற்றியது. சப்டைட்டில் பார்ப்போம். Increasing activity eating healthy meals will help keep obesity away. செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் பருமனை தள்ளி வைக்க உதவும். The phrase catch them young has acquired a perverse slant. Catch them young என்ற ஃப்ரேஸ்க்கு ஒரு விசித்திரமான ஒரு தவறான அர்த்தம் வந்திருக்கு. இங்க perverse அப்படின்னா ஏற்கனவே ஏத்துக்கிட்ட விஷயத்துக்கு எதிரா ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். In a world grappling with a galloping non-communicable diseases epidemic. வேகமாக பரவும் தொற்றாத நோய்களின் பெருந்தொற்றுடன் போராடும் இந்த உலகத்தில். The full gamut of conditions that comprise metabolic diseases, metabolic நோய்களை உருவாக்கும் எல்லா விதமான நிலைகளும், இங்க gamut அப்படின்னா ஒரு விஷயத்தோட முழு ரேஞ்ச், அதாவது எல்லாமேன்னு அர்த்தம். Usually impacting people with advancing age, பொதுவாக வயசானவங்களை பாதிக்கக்கூடிய இந்த நோய்கள் are affecting even children, studies show. இப்போ குழந்தைகளை கூட பாதிக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. The recently released World Obesity Atlas 2026 delivers a true shocker. சமீபத்தில் வெளியான World Obesity Atlas 2026 ஒரு உண்மையான அதிர்ச்சியை கொடுக்குது. As per the report, released on World Obesity Day, March 4, World Obesity Day March 4 அன்று வெளியிடப்பட்ட அந்த அறிக்கைப்படி, in 2025, there were 14.9 million children in the 5 to 9 years group. 2025 5 to 9 வயது பிரிவில் 1,49 லட்சம் குழந்தைகள் இருந்தாங்க. And more than 26.4 million children in the 10 to 19 age group in India. மற்றும் இந்தியாவில் 10 to 19 வயது பிரிவில் 2,64 லட்சம் குழந்தைகள் இருந்தாங்க. Who were overweight or obese. இவங்க எல்லாரும் அதிக எடை அல்லது பருமனான நிலையில் இருந்தாங்க. About 41 million children had a high BMI rate. சுமார் 4,10 லட்சம் குழந்தைகளுக்கு உயர் BMI விகிதம் இருந்தது. Further, estimates suggest that by 2040, மேலும் கணிப்புகளின்படி 2040 20 million children in India will be obese. இந்தியாவில் 2 கோடி குழந்தைகள் பருமனாக இருப்பாங்க. And 56 million will be overweight. மற்றும் 5,60 லட்சம் பேர் அதிக எடையுடன் இருப்பாங்க. The report also estimates that at least 120 million children of school-going age. இந்த அறிக்கை மேலும் என்ன மதிப்பிடுதுன்னா, பள்ளி செல்லும் வயதுடைய குறைந்தது 12 கோடி குழந்தைகள் are expected to have early signs of chronic illnesses, நாள்பட்ட நோய்களுக்கான ஆரம்ப அறிகுறிகளை கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, such as hypertension and cardiovascular disease due to weight. உதாரணமா, 2040 அவங்க எடை காரணமாக உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் போன்ற பிரச்சினைகள் வரலாம். While globally China leads both categories, உலகளாவில் சீனா இந்த 2 பிரிவுகளிலும் முன்னிலையில் இருந்தாலும், with 62 million children with high BMI and 33 million with obesity, அங்க 62 கோடி குழந்தைகள் உயர் BMI-யுடனும் 33 கோடி குழந்தைகள் பருமனுடனும் இருக்காங்க. இந்தியா comes second, இந்தியா 2வது இடத்தில் உள்ளது, and is tailed by the US. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா இருக்கு. 27 million high BMI, 13 million obesity. அங்க 27 கோடி உயர் BMI, 1 கோடியே பருமன். With such high obesity figures, இவ்வளவு அதிக பருமன் புள்ளி விவரங்களுடன், the attendant health statistics too are unacceptably off the charts. அதனுடன் தொடர்புடைய சுகாதார புள்ளி விவரங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கு. In India, children aged 5 to 19 years with disease indicators attributed to high BMI, இந்தியாவில் 5 to 19 வயதுடைய குழந்தைகள்
உயர் BMI காரணமாக நோய் அறிகுறிகளுடன் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஹைப்பர் டென்ஷன், டயபீட்டீஸ், ஹைப்பர்கிளைசீமியா, ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியடாட்டிக் லிவர் டிசீஸ் மற்றும் MASLD எனப்படும் கல்லீரல் நோய் are projected to rise substantially by 2040. இவை எல்லாம் 2040க்குள் கணிசமாக அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. The risk factors are similar to adult onset metabolic conditions. இதற்கான ஆபத்து காரணிகள் பெரியவர்களுக்கு வரும் மெட்டபாலிக் நோய்களைப் போலவே இருக்கு. Broadly categorized as insufficient activity and consumption of unhealthy foods. இது பொதுவாக போதிய உடற்பயிற்சி இல்லாதது மற்றும் ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொள்வதுன்னு வகைப்படுத்தலாம். Other aspects mentioned as causes, காரணங்களாக குறிப்பிடப்பட்ட பிற அம்சங்கள் include poor access to healthy school meals for primary and secondary grade children, தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான பள்ளி உணவுகள் சரியாக கிடைக்காதது, and suboptimal breastfeeding for infants aged 1 to 5 months, மற்றும் 1 to 5 மாத குழந்தைகளுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கொடுக்காதது. இங்க suboptimal அப்படின்னா ஆரோக்கியமான அளவுக்கு கீழே, அதாவது போதுமான அளவு இல்லாததுன்னு அர்த்தம். Clearly, not enough is being done to stem this tide of growing childhood obesity. தெளிவாகவே தெரியுது, இந்த வளர்ந்து வரும் குழந்தை பருவ உடல் பருமன் அலையை தடுக்க போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. The World Obesity Federation calls for greater action and emphasis on monitoring. World Obesity Federation கண்காணிப்புல அதிக கவனம் செலுத்தவும் கூடுதலான நடவடிக்கை எடுக்கவும் அழைப்பு விடுத்திருக்கு. In terms of marketing restrictions and sugar levies on packaged food products, அதாவது பேக்கேஜ்ட் உணவுப் பொருட்களுக்கான சந்தைப்படுத்துதல் மற்றுக்கடிகள் மற்றும் பேக்கேஜ்ட் உணவுப் பொருட்களுக்கான சர்க்கரை வரிகள் விஷயத்துல இங்க லெவீஸ் அப்படின்னா டாக்ஸஸ், அதாவது வரிகள். எக்ஸ்பர்ட்ஸ் have also called for restrictions on marketing packaged foods to children. நிபுணர்கள் குழந்தைகளுக்கு பேக்கேஜ்ட் உணவுகளை சந்தைப்படுத்துவதில் கட்டுப்பாடுகளை விதிக்க அழைப்பு விடுத்திருக்காங்க. Sincere implementation of global physical activity recommendations for children. குழந்தைகளுக்கான உலகளாவிய உடற்பயிற்சி பரிந்துரைகளை நேர்மையாக செயல்படுத்த ensuring the mandatory breastfeeding period for infants, குழந்தைகளுக்கு கட்டாய தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தை உறுதி செய்ய and healthier school food standards மற்றும் ஆரோக்கியமான பள்ளி உணவு தரங்களையும் கேட்டிருக்காங்க. Besides, integration of prevention and care into primary health systems, இது மட்டுமில்லாமல் தடுப்பு மற்றும் பராமரிப்பை ஆரம்ப சுகாதார அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கவும் சொல்லியிருக்காங்க. It is worrisome that obesity and overweight, உடல் பருமன் மற்றும் அதிக எடை, once associated with higher income countries, ஒரு காலத்தில் அதிக வருமானம் உள்ள நாடுகளுடன் தொடர்புடையதாயிருந்துச்சு, are now catching up rapidly in low and middle income countries, ஆனால் இப்போ குறைந்த மற்றும் நடுத்தர நாடுகளில் வேகமாக பரவி வருவது கவலைக்குரியது. If nothing is done at this stage, இந்த கட்டத்தில் எதுவும் செய்யப்படவில்லை என்றால், the gains that the nation expects from its youth, நாடு தனது இளைஞர்களிடமிருந்து எதிர்பார்க்கும் ஆதாயங்கள், even as it heads towards a grey path, நாடு வயதானவர்களின் எண்ணிக்கையில அதிகமாகிற பாதையில் சென்றாலும் will be hollowed out. அந்த ஆதாயங்கள் எல்லாம் வீணாகிவிடும். The only way out is to catch them young. இதிலிருந்து வெளியேற ஒரே வழி அவங்கள சின்ன வயசிலேயே பிடிக்கிறதுதான். Even before non-communicable diseases can. தொற்றாத நோய்கள் பிடிப்பதற்கு முன்பே. சோ இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா, இந்த எடிட்டோரியல் ரொம்ப தெளிவான டேட்டாவை பயன்படுத்தி இந்தியால இருக்கிற குழந்தைகளோட உடல் பருமன் பிரச்சனை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு சுட்டிக்காட்டுது. இந்த பிரச்சனையை சரிசெய்ய எடுக்கப்படுற நடவடிக்கைகள் போதுமானதா இல்லைன்னு குறை சொல்லுது. அதனால இதோட டோன் கிரிட்டிக்கலா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன பட் ரொம்ப யூஸ்ஃபுல் பிரேக். நீங்க vocabularies, idioms and phrases எல்லாம் சுலபமா ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுறீங்களா? கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம Scoreclever ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும் வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. இந்த புதிய பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செய்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம 2வது எடிட்டோரியல்குள்ள போகலாம். இதோட டைட்டில் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஆன் தி US தி ஈரான் வார். ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்னா தந்திரோபாய பிழை. இது அமெரிக்கா மற்றும் ஈரான் போரை பற்றியது. சப்டைட்டில் பாப்போம். The US must pull back instead of tailing Israel in this reckless war. இந்த கண்மூடித்தனமான போரில் இஸ்ரேலை பின்தொடர்வதற்கு பதிலாக அமெரிக்கா பின்வாங்க வேண்டும். By picking Ayatollah Mujtaba Khamenei as the supreme leader,
அயதுல்லா முஜ்தபா காமேனியை உச்ச தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் after the assassination of his father Ali Khamenei in a joint US-Israeli strike on February 28, February 28 அன்று அமெரிக்க-இஸ்ரேல் கூட்டுத் தாக்குதலில் அவரது தந்தை அலி காமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரான் தனது எதிர்ப்பையும் தொடர்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளது. இங்க டிஃபயன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை எதிர்த்து நிற்பது, நாங்க அடங்க மாட்டோம்னு சொல்றது. லாஸ்ட் வீக் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், who demanded Iran's unconditional surrender, ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதலை கோரியவர், made it clear that the younger Khamenei was not acceptable to him, இளைய காமேனியை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவுபடுத்தினார். பட் ஈரான்ஸ் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், ஆனால் ஈரானின் நிபுணர்கள் சபை, தி 88 மெம்பர் கிளெரிக்கல் பாடி, 88 மதகுருமார்களை கொண்ட அந்த அமைப்பு, chose the 57-year-old அயத்துல்லா, 57 வயதான அந்த அயத்துல்லாவை தேர்ந்தெடுத்தது, who also lost other close family members in the February 28 strike. அவரும் February 28 தாக்குதலில் தனது மற்ற நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர். as the new leader of the revolution, புதிய புரட்சியின் தலைவராக. having fought on the front lines of the Iran-Iraq war, ஈரான்-ஈராக் போரின் முன்களத்தில் போரிட்டவர், and studied Islam in the seminaries of Qom, மற்றும் கோமின் மதப்பள்ளிகளில் இஸ்லாத்தை படித்தவர். முஜ்தபா Khamenei has maintained close ties with the Islamic Revolutionary Guard Corps and the clerical establishment. முஜ்தபா Khamenei இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மற்றும் மதகுருமார்களின் அமைப்புடன் நெருங்கிய உறவை பேணி வருகிறார். By elevating him, அவரை உயர்த்துவதன் மூலம் தெஹ்ரான் has sent an unmistakable message. தெஹ்ரான் ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளது. The Islamic Republic stands firm despite the war. போர் நடந்த போதிலும் இஸ்லாமிய குடியரசு உறுதியாக நிற்கிறது. If Mr. Trump believed that his initial decapitation strike would lead to the Islamic State's collapse, திரு ட்ரம்ப் தனது ஆரம்பகட்ட டீகேபிடேஷன் தாக்குதல் இஸ்லாமிய அரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று நம்பியிருந்தால், இங்க டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக்னா தலைமையையே காலிபன்ற தாக்குதல். He was mistaken. அவர் தவறு செய்துவிட்டார். Instead, all branches of the state rallied behind the military and the clergy. மாறாக அரசின் அனைத்து கிளைகளும் இராவணம் மற்றும் மதகுருமார்களுக்கு பின்னால் அணிதிரண்டன. While Iran regionalized the war, அதே நேரத்தில் ஈரான் போரை பிராந்தியமயமாக்கியது. By attacking US bases and energy infrastructure in the Persian Gulf as well, பாரசீக வளைகுடாவில் உள்ள அமெரிக்க தளங்களையும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளையும் இஸ்ரேலையும் தாக்கியதன் மூலம். Now a new Khamenei is in power. இப்போது ஒரு புதிய Khamenei ஆட்சியில் இருக்கிறார். The Iranian state is far from collapsing. ஈரானிய அரசு வீழ்ச்சியடைவதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. Energy prices are soaring. எரிசக்தி விலைகள் உயர்ந்து வருகின்றன. And leaders in the US and Israel are searching for exit strategies. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் உள்ள தலைவர்கள் வெளியேறும் வழிகளை தேடுகிறார்கள். This was a wholly unnecessary war. இது முற்றிலும் தேவையற்ற ஒரு போர். Israel and US began attacking Iran. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கத் தொடங்கின. Hours after ஓமன் அறிவித்த சில மணிநேரங்களுக்கு பிறகு, which mediated talks between Tehran and Washington, இங்க mediated அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நடுவுல பேசி சமாதானம் பண்ண முயற்சி செய்கிறது, had said that a nuclear deal was within reach. ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதாக ஓமன் கூறியிருந்தது. After the war, Mr. Trump kept shifting the goalposts. போல் தொடங்கிய பிறகு திரு ட்ரம்ப் தொடர்ந்து இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருந்தார். இங்க ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கான ரூல்ஸை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிறது. On day 1, he said the overthrow of the Islamic State was his objective. முதல் நாளில் ஈரானிய அரசை கவிழ்ப்பதே தன் நோக்கம் என்றார். By the 5th day, he said he wanted to be involved in selecting Iran's new leader. 5வது நாளில் அவர் ஈரானின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் பங்கேற்க விரும்புகிறார் என்று கூறினார். And by the 11th day, he declared that America had already won. 11வது நாளில் அமெரிக்கா ஏற்கனவே வென்றுவிட்டதாக அறிவித்தார். And that the war would be over soon. மற்றும் போர் விரைவில் முடிந்துவிடும் என்றார். Even as Iranian missiles continued to rain down on Israel and target US bases in the region. ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேல் மீதும் அப்பகுதியிலுள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் தொடர்ந்து பொழிந்து கொண்டிருந்த போதிலும். To be sure, the US and Israel possess immense air power. நிச்சயமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மகத்தான வான் சக்தியை கொண்டுள்ளன and can continue to pound ஈரான். மேலும் ஈரானை தொடர்ந்து தாக்க முடியும்.
Independent investigations have found that American missiles struck a girls' school in Iran on February 28. சுதந்திர விசாரணைகளில் அமெரிக்க ஏவுகணைகள் February 28 அன்று ஈரானில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளியை தாக்கியதாக கண்டறியப்பட்டுள்ளது. Claiming over 160 lives. அதில் 160க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகின. Last week, Israeli strikes on Iran's oil storage facilities. கடந்த வாரம் இஸ்ரேல் ஈரானின் எண்ணெய் சேமிப்பு வசதிகள் மீது நடத்திய தாக்குதல்கள் enveloped தெஹ்ரான் in thick smoke. தெஹ்ரானை அடர்ந்த புகையால் சூழ்ந்தது. இங்க enveloped அப்படின்னா முழுசா சூழ்ந்திருச்சு மூடிருச்சுன்னு அர்த்தம். But what is the point of continuing to bomb a people whom the Americans promised to liberate until a few days ago? சில நாட்களுக்கு முன்பு வரை அமெரிக்கர்கள் விடுவிப்பதாக உறுதியளித்த மக்களை without clearly achievable political goals. தெளிவாக அடையக்கூடிய அரசியல் இலக்குகள் இல்லாமல். The Iranian state is not folding, it is fighting back. ஈரானிய அரசு மடிந்து போகவில்லை, அது எதிர்த்து போராடுகிறது. If Mr. Trump and Benjamin Netanyahu continue this war, the global economy will come under even greater stress. திரு ட்ரம்ப் மற்றும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த போரை தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் இன்னும் அதிக அழுத்தத்திற்கு வரும். Whether they realize their grave miscalculation or not, the way forward is not more bombing. அவர்கள் தங்கள் கடுமையான தவறான கணிப்பை உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் முன்னேறும் வழி மேலும் குண்டு வீசுவது அல்ல. This war must be brought to an end immediately. இந்த போர் இப்போதே முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு. ஆமா, இந்த எடிட்டோரியல் ரைட்டர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட நடவடிக்கைகளை நேரடியா விமர்சிக்கிறாரு. இந்த போரை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்னும் ஹோலி அன்னெசசரி அப்படின்னும் சொல்றாரு. அவங்க எடுத்த முடிவுகளால வந்த எதிர்மறையான விளைவுகளை சுட்டிக்காட்டி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. எனவே டோலெஸ் கிரிட்டிக்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அனாலிசிஸ் இவ்வளவுதான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட். உங்க எடிட்டோரியல் vocab ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா? நம்ம Scoreclever டெலிகிராம் சேனல்ல ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு லைவா நடக்கிற எடிட்டோரியல் vocab லீக்ல ஜாயின் பண்ணுங்க. இது எடிட்டோரியல் vocabோட IPL மாதிரி. மந்த்லி ஏக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். vocabulary-ய ஃபன்னா கத்துக்க இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்க மலர் Scorecleverல இருந்து. நாளை வேறு புதிய எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.